வெல்கம் டு மரகதம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி, பீஃப் பிரியாணி 1/2 கிலோ செய்ய போகிறேன். 1/2 கிலோ ரைஸ் ஊற வச்சு அந்த தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் எக்ஸ்ட்ராவாக, அதனால் ஊற வச்சு தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து இந்த ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 100 கிராம் தயிர், 5 பச்சை மிளகாய், 6 தக்காளி, 6 வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு கொஞ்சம் அதில் கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை பாருங்கள், அந்த தண்ணி கூட இருக்குது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பஞ்சு மாதிரி அந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, வெறும் மிளகாய் பொடியெலாம் நான் உங்களுக்கு போடும் போது சொல்லிட்டு தான் போடுவேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுற சொல்லுங்க பாருங்க. 1 2 3 4, இதில் 4 ஊற்றிருக்கேன். அப்படின்னா ஒரு 50 கிராமுக்கும் ஒரு கரண்டி அதிகம் ஊற்றிருக்கேன். ஏன்னா நெய்யெல்லாம் ஊற்றுவேன், அதனால தான் இவ்வளோ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் ஏற்கனவே இதுலேயே அந்த வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதுலேயே அந்த சூப்போட அந்த எண்ணெயும் இருக்குது பாருங்கள், வேக வச்சதுலேயே, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து வெங்காயம் போட்டு பார்க்கலாம். ஹையில் தான் வச்சுருக்கேன். காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து இதில் நான் ஒரு வெங்காயம் வேறு எக்ஸ்ட்ரா தான் வெட்டி வச்சுருக்கேன். 5 வெங்காயம் சொன்னீங்களா, மீடியம் வெங்காயம், அது கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவே, வெட்டதுலேயே வெட்டி வச்சுருக்கேன். அது பேர் நான் எடுத்துட்டேன் கணக்காக, ஒரு வெங்காயத்தை கணக்காக எடுத்துட்டேன் பாருங்க. தக்காளிலாம் அதே தான், 5 தக்காளி. சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, மீடியம் சைஸ் வெங்காயம், அந்த வெங்காயம் தான் 5 வெங்காயம். பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா ஹையில் கூட வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனால் தான் நம்ம அடுத்தது தக்காளி, கொத்தமல்லி, எல்லாம் புதினா எல்லாமே சேர்க்குறதா நமக்கு வெங்காயம் வதங்கிறது தான் இருக்குது. அது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு 8 நிமிஷம்னா நம்ம சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலரில். 10 நிமிஷம் மூட போகிறது இல்லை, நான் திறந்து தான் வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் இப்போ கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அங்கே வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆனால் நான் பக்கத்துலேயே இருந்து வதக்கினேன், ஹையில் வச்சு வதக்கினேன். உங்களுக்கு சப்போஸ் வேணுன்னா நீங்கள் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் எதனா வேறு எதனா வேலையாக இருந்தால் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பக்கத்துலேயே இருந்து வதக்கினேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ளேமை. கம்மி பண்ணிவிட்டு வந்து மிளகாய் பொடி போட போகிறேன். 1 2 2.25 போட்டிருக்கேன் வெறும் மிளகாய் பொடி. சும்மா மஞ்சள் பொடி வந்து ரொம்ப போடாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு பிஞ்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கலர்லாம் எதுவுமே போட வேண்டாம். இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த மிளகாய் பொடியை போட்டிங்கன்னா சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் இந்த 1 நிமிஷம் கலரி விட்டுட்டோம் இல்லையா, இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு.
புதினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கொத்தமல்லி தான் போடுவேன். இல்லாத நேரத்தில் கொத்தமல்லி, இருக்கிற நேரத்துலலாம் புதினா போட்டுப்பேன். இப்போ கரம் மசாலா போட்டுப்பேன். அதே ஸ்பூனில் 1 2 போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவை கறிமண் எடுத்து வைக்கிறேன். தக்காளி போட்டு தக்காளி போடும் போது இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிக்கோங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ நான் வந்து இந்த கறி வேக வச்சேன் பாருங்கள், அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த 1 ஸ்பூன் போடுறேன் இப்போதைக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் தேவைன்னா. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ போட போகிறேன் பச்சை மிளகாய், கறி அந்த தண்ணியோடய போட போகிறேன். கொஞ்சம் தான் இருக்குது, சும்மா ஒரு 50 கிராம் தண்ணி தான் போட்டுட்டு இந்த தயிர் போட்டுருங்க. பீஃப் பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு அந்த தண்ணியோடு எடுத்து செய்யுங்க. அப்போ நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நான் மூடி வைக்க போகிறேன். 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில். 5 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தயிர், அந்த தக்காளிலாம் பாருங்கள் நல்லா குழக்குழன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அரிசி நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடையே நான் இப்போ போட போகிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், அளவு சொல்கிறேன். ஹையில் வச்சுக்கோங்க. இப்படி நடுவில் சென்டரில் கொட்டுங்க. கொட்டிட்டீங்களா? இப்போ பாருங்கள், இந்த அரிசிக்கும் இந்த பாருங்கள் இப்போ ஊற்றிட்டேன்னா அரை இது ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா கலக்கி விட்டுருக்கோம். நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள், இந்த அரிசிக்கும் இந்த கரண்டிக்கும் அது அவ்வளோதான் இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அரிசி கீழே இருக்கா, அவ்வளோதான். இதுதான் என்னுடைய அளவு நான் செய்கிற பிரியாணி. இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் கொத்தமல்லி போட்டுறீங்க பாருங்கள். எப்படி நீக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கும். நான் போடல பாருங்கள். பாருங்கள், அரை தான் போடுறேன். அரை போட்டுட்டு இப்போ இந்த நேரத்தில் இந்த பெரிய எலுமிச்சை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம், அதில் வந்து நான் ஒரு ரொம்ப லெவலாக கட் பண்ணல. அதை பாருங்கள், இந்த சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இதான் ஊற்றுக்கிறேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில்
ஒரு 5 மினிட்ஸ். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கா? இதை பாருங்க, ஒரே ஒரு கலர் அப்படி கலர் விட்டுருங்க. அவ்வளோதான், லெமன் எல்லாமே பிழிஞ்சாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நெய்யெல்லாம் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஈக்குவலாக இருக்குது, எண்ணெய்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஊற்றலை. தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நான் இந்த வெயிட்டான அந்த இஞ்சி தட்டுவோம் இல்லையா, அந்த கல்லை தூக்கி வைக்கிறேன் 15 மினிட்ஸ்க்கு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வச்சு வத்திருச்சு. வரும் இப்படி ஈரப்பதமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, தம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கரெக்டாக இருக்கும். மறுபடி நம்ம ஒரு 5 மினிட்ஸு மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த பதம். இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன் நான். லைட்டாக ஹையில் வச்சுட்டு, இதை பாருங்கள், ஹையில் வச்சுட்டு 1 நிமிஷம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூட போகிறேன். ஹையில் 1 நொடி வச்சேன் பாருங்கள், 1 நிமிஷம் கிடையாது, 1 நொடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ மூட போகிறேன். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெயிட்டை தூக்கி வச்சுருந்தேன். அவ்வளோதான், கீழே கேஸ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு சூப்பரான பீஃப் பிரியாணி காட்டுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்துடலாம். எவ்வளோ அழகாக தம்மில் பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கா? சூப்பரான எம்மி பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நானே சொல்லக்கூடாது எம்மின்னு, இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட முடியுது, எனக்கு சுடுது. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.